அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆனி மாதம் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா மீனராசி சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குறிப்பாக மீனராசினியர்களுக்கு இந்த ஆனி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஜென்மராசி சனி பகவானும் விரயத்தில் ராகுவும் அமர்ந்துள்ள நிலையில கடகராசியில் உச்சகதியில் குரு பகவான் ராசியை பார்ப்பது மிக நல்ல ஒரு கிரகநிலை என்றதாங்க சொல்ல வேண்டும். சென்ற சில மாதங்களாக ஏற்பட்டு வந்த உடல் உழைப்பும் வீண் அலைச்சல்களும் பண விரயமும் பெருமளவில் குறைவதை அனுபவத்தில் பார்க்கலாங்க. பல குடும்ப பிரச்சனைகள் நல்லபடியாக தீர்வதால் மனதில் அமைதி பிறக்க இருக்கு. வீண் செலவுகள் குறையுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே தொடர்ந்து ஏற்பட்டு வந்த வீண் வாக்குவாதமும் பகையுணர்ச்சியும் படிப்படியாக குறைந்து வருவதை அனுபவத்தில் பார்க்கலாங்க. திருமண முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் விலக இருக்கு. பணப்பற்றாக்குறை நீங்கும். வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க. குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடு நீங்க இருக்கு. மீண்டும் உறவினர்களிடையே ஒற்றுமை நிலவுங்க. அதே போல் மக்களிடையே வேலை பார்த்து வரும் பெண் அல்லது பிள்ளை ஆகியோருடைய வரவு குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்த இருக்கு. அதே போல மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் பணிச்சுமையினாலும் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பினாலும் உற்சாகத்தை இழந்து வந்த உங்களுக்கு இப்போது மனதில் நிம்மதி பிறக்குங்க. நிர்வாகத்தினர் கண்டிப்பில் நல்ல ஒரு மாறுதல் ஏற்பட இருக்கு. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மீனராசியினருக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் அன்பர்களுக்கு தாய்நாடு தினமும் வாய்ப்பு கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மந்த நிலையில் கவலையளித்து வந்த வியாபாரம் மீண்டும் சூடுபிடிக்க ஆரம்பிக்குங்க. உங்களுடைய பொருட்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்க இருக்கு. லாபமும் உயர இருக்குங்க. நியாயமற்ற போட்டிகள் நிச்சயம் குறையும் என்பதையும் உறுதியளிக்குது. நிதி நிறுவனங்களுடைய உதவிகரம் நீட்டுவாங்க. சக கூட்டாளிகளுடன் ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமை நீங்கி மீண்டும் ஒற்றுமை நிலவ இருக்குங்க. வியாபார அபிவிருத்தி காரணமாக சிலர் வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டிற்கு சென்று வர வாய்ப்புகள் உருவாக இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. மீனராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த ஆனி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வியாபார அபிவிருத்தி காரணமாக சிலர் வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டிற்கு சென்று வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. மீனராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சென்ற பல மாதங்களாக படிப்படியாக குறைந்து வந்த வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்க ஆரம்பிக்குங்க. மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்கு. மீண்டும் வருமானம் அதிகரிக்க தொடங்குங்க. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு மந்த நிலையில் கவனித்து வந்த இந்த தொழில் மீண்டும் புத்துணர்ச்சி பெற ஆரம்பிக்குங்க. பல செல்வந்தர்கள் புது பட தயாரிப்புகள்ல அக்கறை செலுத்துவாங்க. புது படங்களுக்கு மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்க இருக்கு. அதனால் லாபம் பெருகுங்க. குறைந்த அளவு முதலீடு செய்து நல்ல ஒரு லாபம் கிடைக்க செய்யும் திரைப்படத்துறை என்பதை மீண்டும் காலம் நிரூபிக்குங்க. சில தருணங்கள்ல சில திரைப்படங்கள் உலக அரங்கில் புகழ் பெற இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையின் பெரும் பாகத்தை சுக்கிரனே பெற்றுள்ளார். அத்தகைய சக்தியும் பெருமை கொண்டுள்ள சுக்கிரன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்குதுங்க. உயர் பதவியில் உள்ள ஒருவரின் நட்பு ஆதரவும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கிய திருப்பு முனையாக அமையவிருப்பதை விரைவில் புரிந்து கொள்ள இருக்கீங்க. அதே போல மீனராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறையின் பெரும்பகுதியை நிர்ணயிப்பது வித்யாக்காரகரான புதன் தாங்க. இத்துறையில் வெற்றி தோல்விகளை நிச்சயிப்பது புதன் தாங்க. அது மட்டும் இல்லாம அத்தகைய சக்தி வாய்ந்த புதன் சுபபலம் பெற்று வலம் வருவதால் மாணவ மாணவியருக்கு சிறந்த கல்வி முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல பாடங்கள் மனம் தீவிரமாக ஈடுபடும். நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு. உயர்கல்விக்கு உதவிகள் தேடி நாடி வருங்க. சிலருக்கு வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. இப்படிப்பட்ட வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்வது மாணவ மாணவியரின் திறமையில் தாங்க இருக்கு. அதே போல மீனராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த ஆனி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விவசாயத்துறை பெரும்பாலும் சூரியன் மற்றும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. இவ்விரு கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் தண்ணீர் வசதி எந்த ஒரு குறையும் கிடைக்காதுங்க. பயிர்கள் செழித்து வளரும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. கிரகநிலைகள் சுபபலம் பெற்றிருப்பதால்
இருப்பதால் பணப்பிரச்சனை இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் கிடையாது. சூரியன் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் அரசாங்க கொள்கைகளும் விவசாயிகளுக்கு ஆதரவாக அமைய இருக்குதுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாம். பலருக்கு புதிய கால்நடைகள் வாங்கும் யோகமும் அமைந்திருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின்படி பெண்களுக்கு பல நன்மைகள் இக்காலகட்டங்களில் ஏற்பட இருக்கு. திருமணமான பெண்மணிகளுக்கு இல்லற வாழ்க்கை இனிக்குங்க. பலருக்கு கருத்தரிக்கும் வாய்ப்புள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு நல்ல நிறுவனத்தில் பணி கிடைக்க இருக்குதுங்க. தற்காலிக பணிகளில் பணியாற்றி வரும் பெண்மணிகளுக்கு வேலை நிரந்தரமாகும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இத்தருணங்கள்ல மீனராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. நழுவ விட்டு விடாமல் பற்றி கொள்ளுங்க. எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஆனி மாத கிரக நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அது அவரது பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால் அனைத்து காரியங்களில் நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம ஆதரவும் தருவோரின் எண்ணிக்கை அதிகரிக்க இருக்கு. தொழில் வளர்ச்சியில் இருந்த குறுக்கீடுகள் அகலுங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ இருக்கீங்க. பொருளாதார நிலை உச்சம் பெறுங்க. இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வர இருக்கு. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கூடுதல் பொறுப்பை வழங்குவாங்க. அதே போல் இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தனவரவு தாராளமாக வந்து சேருங்க. தொழில் முன்னேற்றத்திற்கு முதலீடு செய்ய கேட்ட இடத்தில் தொகை கிடைக்க இருக்கு. சகோதர ஒற்றுமை திருப்திகரமாக அமையுங்க. தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் அகல இருக்கு. இதுவரை மற்ற சகோதரர்களிடம் காட்டிய பாசத்தை பெற்றோர் உங்களிடம் காட்டுவாங்க. பூர்வீக சொத்துக்களை வைத்துக் கொள்ளலாமா, கொடுத்து விட்டு புதிய சொத்துக்கள் வாங்கலாமா என்று சிந்திப்பீங்க. நட்பால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இக்காலகட்டம் என்பது அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன், 8க்கு அதிபதியானவர் 6ஆம் இடத்தில் வருவது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கு ஏற்ப யோக பலன்கள் ஏற்படுகிறது. எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் சம்பவங்களும் நடைபெறக்கூடிய தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்குங்க. திரவிய லாபம் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கடுக்காக வந்து சேரும். பழைய கடன்கள் அனைத்தையும் அடைத்து நிம்மதி பெற காலகட்டமா இந்த ஆனி மாதம் அமைகிறதுங்க. அது மட்டும் இல்லாம சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் பணம் வரவு அதிகரிக்க இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. மீனராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை மற்றும் வியாழக்கிழமை ஆகிய 2 தினங்களிலும் காலை நேர காகத்திற்கு எள் பருப்பு நெய் கலந்த 5 சாத உருண்டைகள் வைத்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.